Hi friends, நான் இன்னைக்கு என்னோட யூடியூப் சேனல்ல செகண்ட் டிஷ் பண்ண போறேன். எனக்கு பிடிச்ச ரெட் பாஸ்தா தான் பண்ண போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாஸ்தா வேக விடுறது. பாஸ்தால நிறைய ஷேப்ஸ் இருக்கு. அதுல நான் சூஸ் பண்ணது தான் இது. இப்போ இது எப்படி வேக விடுறதுன்னா ஒரு பாத்திரத்துல தண்ணியை போட்டு அதை கொதிக்க விட்டுட்டு உப்பு போடணும். கல் உப்பு போடணும். கல் உப்பு போட்டு நல்லா அது கொஞ்சம் நல்லா அந்த பபிள்ஸ் வந்தோடனே நம்ம வாங்கி வச்சிருக்க பாஸ்தாவை அதில் போடணும். போட்டு எவ்வளோ டம்ளர் தண்ணி ஊற்றுனேன்? அதில் நான் 5 டம்ளர்ஸ் தண்ணி ஊற்றுனேன். 3 டம்ளர்ஸ் பாஸ்தா போட்டேன். ஓகே, நல்லா தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் சால்ட்டு கல்லுப்பு பேருக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டா ஓகே தானே? ஓகே. அதுக்கப்புறமா இதை போட்டதுக்கு அப்புறமா நல்லா வேகும் போது என்ன பண்ற? ஆயில் சேர்க்கறியா? ஆயில் 1 ஸ்பூன் சேர்க்கற. ஏன் ஆயில் சேர்க்கணும்? ஏன்னா அது நல்ல சாஃப்டா இருக்கும், அதுவும் சீக்கிரமா ஒட்டாம இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் ரீசன், ரைட்டா? ஸோ பாஸ்தா இப்படி வெந்துருச்சான்னு எனக்கு காமி. இப்போ நீ இது வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துருக்க, ரைட்டா? ஆமா. அது அப்படியே ஒரு ஸ்பூன்ல எடுத்து காமிக்கிறியா? காமிக்கிறேன். இப்போ பாஸ்தா எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இருக்கா? இப்போ இதில் இப்படி நீங்கள் ஸ்பூனை வச்சு இல்லை கையை வச்சு இந்த மாதிரி பின்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஈஸியாக கட் ஆகும். ரொம்ப குழையும் வேகக்கூடாது, அதே சமயத்தில் வேகாமல் இருக்கக்கூடாது, ரைட்டா? அப்போ தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வரும், ரைட்டா? ஆமாம். ஸோ இதுதான் பாஸ்தா வேக வைக்கிற ஸ்டெப், ரைட்டா? ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வேலையை பார்ப்போம். வாங்க. இப்போ நம்ம ஸ்டெப் 2 தான் பார்க்க போகிறோம். ஸ்டெப் 2 என்னன்னா இது எல்லாத்தையும் அரைக்கணும். இப்போ நான் அரைக்க போகிறது பூண்டு, தக்காளி, வரமிளகா, இதெல்லாம் தான் நம்ம இது கேரட். இது லேட்டர் பீரியட்ல தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம், சரி. ஸோ நம்ம இப்போ அரைக்க போகிறது தக்காளி, வரமிளகா அண்ட் பூண்டு, ரைட்டா? ஆமாம். ஓகே. இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சாச்சு. ஸோ என்னென்ன போட்டிருக்கோம்? தக்காளி, வரமிளகா, பூண்டு. ஓகே, நீ அரைச்சிட்ட. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்னன்னா இப்போ பட்டர் போட்டுக்கணும். பட்டர் போட்டுட்டு அடுத்து நம்ம பண்ணி வச்சிருக்கிறத ஊற்றலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை கொதிக்க விடணும். கொஞ்சம் ஆயில் கூட பிரிஞ்சு வரும், கரெக்டாக. இப்போ நம்ம அடுத்து மசாலா போடப்போம். இப்போ நான் இதில் கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சம் சீரகம், அப்புறம் உப்பு, அப்புறம் பாஸ்தா மசாலா போட்டுக்கலாம். ஸோ உப்பு ஆக்சுவலாக அப்படியே கொட்ட வேணாம், நம்ம இப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். ஸோ அது அப்புறமா வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டு மேபி வேணும்னா நம்ம லேட்டர் பீரியடில் சேர்த்துக்கலாம், ரைட்டா? ஆமாம். சோம்பு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் இடு. இப்போ இந்த மசாலா ஃபுல்லாக கொட்டிடலாம். கொட்டி மசாலா வேகணும், கரெக்டாக தானே கெட்டி? ஆமாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போ 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாம். தண்ணியா? ஆமாம். அது கொஞ்சம் அந்த திக்னஸ் குறைஞ்சி கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். ஸோ ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் பாஸ்தா மேலே, ரைட்டா? ஆமாம். போடணும். இப்போ நம்ம மசாலாவை நல்லா கிண்டிட்டோம் பாஸ்தா கூட. இப்போ உங்களுக்கு தேவைன்னா சாஸ் போடலாம். எனக்கு காரமாக சாப்பிட்டா தான் பிடிக்கும் பாஸ்தா. உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் இருக்கணும்னா நீங்கள் இது போட்டுக்கலாம், சாஸ் போட்டுக்கலாம். ஓகே. ஓகே, இப்போ இது கொஞ்ச நேரம் வெந்தோன்னா நம்ம சர்வ் பண்ணி அந்த மசாலாலாம் ஒன்றா சேரணும், கரெக்டா? ஆமாம். ஓகே, ஒரு நிமிஷம்.
நான் செஞ்ச பாஸ்தா. இப்போ இது சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எப்படி இருக்கு கீர்த்தி? நல்லா காரம் எப்படி இருக்கு? காரம் சூப்பராக இருக்கு. ஃப்ளேவர் எப்படி இருக்கு? அந்த பாஸ்தா மசாலா எப்படி இருக்கு? நிஜமாலே நல்லா இருக்கா? ம் சரி, ஓகே. ஸோ நான் ஆக்சுவலாக நீ உனக்கு வந்து காரம் பிடிக்கும், பட் வேணும்னா நம்ம வந்து சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் ஆட் பண்ணால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர், ரைட்டா? ஸோ என்ன பண்ணணும் இப்போது? இப்போ வந்து மறக்காமல் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எப்படி இருக்கு? ஸோ என்னென்ன கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணணும் அது சரி. எனக்கு ஆக்சுவலாக ரெட் சாஸ் பாஸ்தா பிடிக்காது. ம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதை நெக்ஸ்ட் டைம் நான் கீர்த்தி வச்சு செய்ய சொல்லலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ, பாய்.